யாருப்பா? வணக்கம்மா, நான் கேஸ் ஏஜென்சியில் வரோம். வணக்கம். ஸ்டவ் ரிப்பேர்னு சொல்லியிருந்தாங்க. கேஸ் ஸ்டவ்வா? ஆ, இல்லையே, இங்கே ஸ்டவ்வும் ரிப்பேர் கிடையாது, சிலிண்டர் ரிப்பேர் கிடையாது. உங்கள் கம்பெனி என்ன பேர்? கம்பெனி மல்லிகை ஏஜென்சிம்மா. மல்லிகா ஏஜென்சி தான் என்னோடய கம்பெனியும். நாங்கள் அங்கேருந்து தான் வரோம். ஆ எங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆ நாங்கள் அந்த லிஸ்ட்டை பார்த்து ஒவ்வொருக்கிட்ட செக் பண்ணிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம். நீங்கள் திறந்தீங்கன்னா கேஸ் என்னன்னு பார்த்துட்டு நாங்கள் அப்படி கிளம்பிடுவோம். சரி, என்னோட பேர் என்ன? என் பேர் வந்து ஆறுமுகம். ஆறுமுகம். சரி, கம்பெனியோட ஐடென்டிட்டி கார்டு கொடுத்துருக்கோம், அது காமி. எந்த ஐடென்டி கார்டு? கம்பெனி ஐடென்டிட்டி கார்டு. கார்டெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஆதார் கார்டு? ஆதார் கார்டு இருக்குது. ரேஷன் கார்டு? அதுவும் இருக்குமா? எல்லாம் எங்கே? வீட்டில் இருக்குது. வீட்டில் வைக்கிறதுக்கா இதெல்லாம்? அது ஐடென்டிட்டி கார்டு கிடையாது. நான் எப்படி நம்புறது இந்த கம்பெனிலேருந்து வரேன்? நீ ஏம்மா, வேலைக்கு போகிற இடத்துல இதெல்லாம் கையில் வச்சு சுற்றினே இருக்க முடியுமா? கீழேக்கெல்லாம் வந்து தொலைஞ்சிச்சுன்னா அதுக்கே அடையிறதுக்கு நேரம் சரியாக இருக்கும். இப்போ என்ன மல்லிகா கேஸ் ஏஜென்சி? ஆமாம் ஆமாம், நானே ஃபோன் பண்ணி கேட்டுருக்கேன். ஹலோ, மல்லிகா கேஸ் ஏஜென்சியா? எடுத்துமா போங்க. ஒரு நிமிஷம் லைனில் இருங்க, இங்கே யாரோ வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம் லைனில் இருங்க, நான் பேசுகிறேன். ஒரு நிமிஷம். இப்போ எதுக்குமா ஃபோன் பண்ணி கேட்டுருங்க? எனக்கு தெரிய வேண்டாமா நீ யாருன்னு? அவங்க அனுப்பிதான் எனக்கு தெரிய வேண்டாமா? நான் கேஸ் ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் வந்தேன். ஆமாம் தெரியும், அதை தான் சொன்னியே. சொத்து எழுதி கொடுங்க நான் கேட்டேன். வேணும்னா திறங்க கேஸ் ரிப்பேர் பண்ணிட்டு போவேன். அதை விட்டுட்டு நம்பிக்கை இல்லாமல் ஃபோனை போட்டு கேட்டுக்கிறீங்க. ஃபோன் பண்ணி கேட்டால் தான் நான் உள்ளே விட முடியும். ஏன்னா கம்பெனியோட ஐடென்டிட்டி கார்டு எனக்கு தேவை. அப்போ தான் நம்பிக்கையோடு இருக்கணுமா? இதுக்காக 1008 கார்டு கேட்டுக்கிறீங்க. அதுதான் அப்படி தான் கேட்பேன். நீ கிளம்பு, இங்கே ரிப்பேர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கிளம்பு. இதை முன்னாடி சொல்ல வேண்டியதானே? நீ கிளம்பு. வீட்டில் இருந்துக்கிட்டு எதிர்த்து பேசாத, கிளம்பு. வீட்டில் இருந்துக்கிட்டு ஆள் இல்லைன்னு சொல்லி எதிர்த்து பேசாத, கிளம்புன்னு சொன்னால. சகோதரிகளே, இப்போது ஒரு வீடியோ பார்த்தீங்கல்ல, இதுதான் இப்போ நடக்கிற விஷயம். நம்ம வீட்டில் யாரும் இல்லாத டைமில் நம்ம தனியாக இருக்கும்போது, லேடிஸ் தனியாக இருக்கும்போது எப்போவுமே கதவு பூட்டி வச்சுருங்க, அது சேஃப்டி எப்போவுமே. அப்புறம் பார்த்தா இப்போ ஒருத்தன் வந்தால கேஸ் ரிப்பேரு, இபி ஆஃபீஸில் இருந்தேன், இல்லைன்னா டிவி ரிப்பேரு, பைப்பு ரிப்பேரு, அது இது ரிப்பேருன்னு சொல்லிட்டு வரும். அப்போ நம்ம உடனே என்ன கேட்கணும்? எந்த கம்பெனியிலேருந்து வரணும்னு கேட்கணும். அவன் ஏதோ ஒரு பொய்யான கம்பெனியோட பேர் சொல்லுவான், இப்போ சொன்ன மாதிரி. அப்போது அவனோட பேரும் கேட்டதுக்கப்புறம் வந்தவங்களோட ஐடென்டிட்டி கார்டு கண்டிப்பாக கேளுங்க. கம்பெனியோட ஐடென்டிட்டி கார்டு கண்டிப்பாக இருக்கும், இல்லைன்னா அது எம்ப்ளாயியோட அது ஐடென்டிட்டி, அது கேளுங்க. அதுவும் இல்லை, ஆதார் கார்டும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அது சரியான உண்மையான ஆள் இல்லைன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு டவுட்டு வரணும். சரியான எவிடன்ஸ் எல்லாம் இல்லாமல் யாரையும் உள்ளே விடாதீங்கோ. உள்ளே விட்டுட்டோம்னா என்ன நடக்குதுன்னு இப்போ டிவியிலெல்லாம் பார்க்குறாங்கல்ல, எது வேணும்னாலும் நடக்கும். சகோதரிகளே, நம்ம தான் விழிப்புணர்வோடு இருக்கணும். அதுக்கு தான் அந்த வீடியோ நான் போடுறேன். எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மாதிரி பொய் சொல்லி வரனவங்களே நம்பாதீங்க. ஐடென்டிட்டி கார்டு இருந்தால் மட்டும்தான். அப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே விடுங்க. உங்களுக்கு திருப்தி ஆனால் உள்ளே விட்டுட்டு வேலை வாங்குங்க, அவ்வளோதான். இப்போ ஒருத்தரையும் நம்ப முடியாது சகோதரிகளே, யாரையும் நம்ப முடியாது. என்ன வேணும்னா நடக்கும், அந்த மாதிரி உலகம். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ நான் கொடுத்ததே. நிறையா நடக்குது, டிவியில் பார்க்குறேன், நியூஸ் பேப்பரில் படிக்கிறேன். அதனால் இப்போது என்னோடய சேனல் பேர் ஆமி சேனல், ஆமி டிவி. பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் பார்க்காம இருக்கணவங்க கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ சகோதரிகளே, தேங்க்யூ.